வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் என்னுடைய பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது ரொம்ப பிடித்த ரெசிபியும் கூட. வெறும் சாப்பாடு மட்டும் இருந்தாலே போதும், இந்த இஞ்சி ஊறுகாய் பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் 50 கிராம் அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் இந்த தண்ணியில் 20 நிமிடம் நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 20 நிமிடம் நல்லா கொதித்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். வேற ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவு இஞ்சை வாஷ் பண்ணி கட் பண்ணி அதோடைய தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொதிக்க வைத்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் 50 கிராம் அளவு புளி கூட 250 ml அளவு தண்ணி சேர்த்து ஊற வைத்த புளி கரைசலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேற ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வந்ததன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் நல்லா வந்ததன் பிறகு இதில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி மற்றும் காய்ந்த மிளகாய் விழுதலில் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதோட லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே இன்னும் ஒரு 100 ml அளவு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கிளறி விடலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இந்த ஊறுகாய் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டாச்சு. மறுபடியும் இன்னும் ஒரு 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மீண்டும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாயை நல்லா கிளறி விட்டதன் பிறகு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா மேலே வந்து இதோடைய கலர் நல்லா ரெட்டிஷாக மாறுற அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருந்த கடுகு மற்றும் வெந்தய கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டும் ஊறுகாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி. ரொம்பவே சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் செய்து முடித்த உடனே இதோடைய சூடு முழுமையாக ஆற விட்டு கை மற்றும் தண்ணி படாமல் அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 6 மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.